வணக்கம். தப்பு செடிய முளைச்சி இவ்வளோ அவருக்கு காய்ச்சிருக்கு. சிகப்பு அவரை, ப்ரௌன், சிகப்பு கூட சொல்ல முடியாது, ப்ரௌன் கலர் அவரை. கொத்தப்பூ நிறைய வச்சிருந்துச்சு, ஆனால் காய் கம்மியாக தான் வச்சிருக்கு. எல்லாம் கொத்திட்டு மழையில். இது சுண்டைக்காய் நிறைய அறுவடை பண்ணிட்டேன். மறுபடியும் துளிர் வச்சு இப்போ அடுத்தது பூ வச்சிருக்கு பாருங்க. பூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடுத்து பூ வைக்கும். அவரைப்பூ பாருங்க. இது விதையை நான் போடல, அதுவாக எப்படியோ சிந்தி கிடந்து. போன வருஷம் காய் இருந்துச்சுல்ல, அதில் சிந்தி இருந்ததில்ல, அதில் இருந்து ஒரு விதை முளைச்சி வந்துட்டு காய் வச்சிருக்கு. இப்போ நான் விதை போட்டு அது தொட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ கூட இவ்வளோ காய் வைக்கல. சொல்லுவாங்க தப்பு செடியாக முளைச்சா நிறைய காய் வைக்கணும். ஏன்னா அது தப்பு செடியாக முளைக்குதுன்னா அது தரமான விதை அப்படின்வாங்க. எல்லா விதையும் நம்ம போடுவோம், ஆனால் எல்லா விதையும் முளைக்காது. அது மாதிரி இது தானே முளைச்சது வீரியமான விதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் நினைக்கிறேன். மிளகா நிறைய மிளகா பறிச்சிட்டேன். இந்த சிகப்புலேயே இது கீழ் நோக்கி காய்க்கிற இந்த சிகப்பு கலர் மேலே காய்க்குது. ஆனால் சரியான காரம். மிளகா பார்த்தா குட்டியை இதோட இதுவே அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக வளர மாட்டேங்குது. இதோட வளர்ச்சி அவ்வளோதான். அது மாதிரி இருக்கு. இது ஒரு நெல்லி செடி. இது ஆக்சுவலாக விதையிலிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸு சீட் ஷேரிங்கில் கொடுத்தது. விதையிலிருந்து ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கொடுத்தது. அது நட்டு வச்சேன், இவ்வளோ பெருசாக இருக்குது. இது மாதுளம் செடி. இங்கே பாருங்க, இந்த என்ன சொல்றது, இதை பட்டர் பீன்ஸ் செடி பூ வச்சது பாருங்க. எப்படி ஏதோ காயும் வச்சிருக்கு, கடவுளே காயும் வச்சிருக்கு. அதுக்குள்ளே ஏதோ வேர் அழுகல் வந்துருச்சு போல இருக்குது. இதுக்கு இங்கதான் இருக்கு அந்த செடி. ஏதோ வேர் அழுகல் வந்துருச்சு போல இருக்கு. ஆனாலும் பாதி நல்லா இருக்கு. இந்த கொஞ்சம் கிளைகள் மட்டும் இப்படி செத்து போயிருக்கு பாருங்க. பூ ஃபுல்லா நல்ல ஹெல்த்தியா செடி. நல்ல ஹெல்த்தியான செடி தான். இப்படி ஏறி போனது என்ன ரீசன்னால இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஆனால் கீழே பார்த்தாக்கா நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்குது. அது இங்கேயும் ஒரு பிஞ்சு வச்சிருக்கேன். இது அந்த பக்கத்தில் இருக்கு ஒரு செடி. இந்த செடி இது சிகப்பு காம்பு கருவேப்பிலை, செங்காம்பு கருவேப்பிலை. அவ்வளோ வாசனை இருக்கு இதில் இருக்கு. தொட்டால் சுருங்கி செடி பாருங்க, எங்க பாரு முளைச்சி கிடக்கு. நிறைய இடத்துல முளைச்சிக்கிட்டு இருக்கு. இதுலயே ஒரு செடி இருக்கு. இதுல பாருங்க, செங்காம்பு கருவேப்பிலை செடி. அது இதுலயே போன வருஷம் இதுல வெள்ளிக்கிழங்கு எடுத்திருந்தேன். நான் பார்த்த பழைய வீடியோல இருக்கும், என்னோட பழைய வீடியோஸ்ல. இங்க பாருங்கள, தொட்டால் சுருங்கியோட காய். இதுல ஒரு செடி முளைச்சு அது காய் வச்சுருக்கு. இது வெள்ளிக்கிழங்கு. ஸ்கின் ரோஸ் கலர்ல இருக்கும். அதோட சதை ஒயிட்டா தான் இருக்கும். இது
ஆக்சுவலாக கிழங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பூவெல்லாம் வச்சு முடிச்சிருச்சு. எடுத்து பார்த்தா தெரியும் அதில் கிழங்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆடாதோடா செடி. சரியான ஒர்க்ஃபுல். சளிக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா கேட்குது. அது ஒரு 2 இலை போட்டு கஷாயம் வச்சிட்டோம்னா அவ்வளோ நல்லா கேட்குது. இது பாருங்க, இந்த அந்த ட்ரம்ல வந்து பாதாம்ன்ற மாதுளம் செடி ஒன்று இருக்கு. அதுலேயே இந்த சிகப்பு கீரை, சிகப்பு பாசலக்கீரை முளைச்சி வந்திருக்கு. அதுலேயே இந்த பாகல் கொடி அதுவும் சேர்ந்து நிறைய காய் வச்சிருச்சு. பாருங்க, நிறைய காய் வச்சிருக்கு. பறிச்சு வச்சிருக்கேன், சமைக்கணும் இனிமேல். இது ஒரு பாகல் செடி. இது இந்த மிதிப்பாகல். அது இந்த குட்டியாக இருக்க பாருங்க, மிதிப்பாகல் செடி. இது இன்னும் ஒரு கொஞ்சம் தான் பெருசாகும். இது இங்கே பாருங்க, இங்கே இருக்கா, இன்னும் ஒரு கொஞ்சம் தான் பெருசாகும். இங்கே இருக்க பாருங்க, இது மிதிப்பாகல் செடி. இது மல்பெரி ஃப்ரூட் வச்சிருக்கு. மல்பெரி செடி. இது வந்து கொட்டிக்கிழங்கு கீரை. குட்டிக்கிழங்கு கீரை. இது ஒரு நாள் பறித்து சமைக்கணும். கரிசலி, வெள்ளை கரிசலி இன்னைக்கு பறித்து சூப்பு பண்ணி சாப்பிடுவோம். இதுக்கு மேலே விட்டோம்னா பூச்சி சாப்பிட்ருவோம். இந்த மலைக்கு துருத்துருக்கு. இங்கே பாருங்க, பட்டர் பீன்ஸ் செடி. இங்கே ஒரு செடி வச்சுருக்கேன். இங்கே ஒரு செடி வச்சுருக்கேன். அது இந்த அளவுக்கு போயின்னு இருக்கு. பிஞ்சியும் வச்சிருக்கு பாருங்களேன். இதுலேயே இந்த கட் பண்ணி மல்பெரி செடி குச்சியை வந்து சும்மா சொருவி விட்டேன். எல்லாம் வந்துருச்சு. அதில் எல்லா செடியும் குச்சியும் துளிர் வந்துருச்சு. இதுலேயே 2 கொட்டிக்கிழங்கு செடியும் சும்மா நூனி வச்சா அதுவும் வேர் பிடிச்சி நல்லா வருது. இதுலேயும் வச்சா அதுலேயும் வருது. நம்மளுக்கு மண், இடம் இதுதான் பிரச்சனையாக இருக்க தவிர எல்லாமே வச்சா வந்துடுது. இது சாமந்தி செடி. நிறைய பேருக்கு மஞ்சள் கரிசாலையும் வெள்ளை கரிசாலைக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது. இங்கே பாருங்கள், இதுதான் மஞ்சள் கரிசாலை செடி. இது 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 மஞ்சள் கரிசாலை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மஞ்சள் கலரில் பூ வரும். இன்னும் எனக்கு ஒரு பூ கூட வச்சதில்லை. ஏன்னா நிறைய வளர்ந்து அப்படியே காஞ்சி போயின்னு இருக்கு. நான் இன்னும் பறிச்சது கூட இல்லை. இது எப்படி நட்டு வச்சேன்னா, கீரைக்காரங்க கீரை எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அந்த கீரையில் ஒரு செடி இந்த மாதிரி ஒரு இனுக்கு இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சா அது வந்துச்சு. வந்து எந்த அளவுக்கு அதோட கொடிங்க போயிருக்கு பாருங்க. இதெல்லாம் நீர்நிலையில இப்படியே கேப்பறுத்து வளர்ந்து இருக்கிற செடி தான் இது. எத்தனை இடத்துல கொடி போயின்னு இருக்கு பாரு. இது வந்து மஞ்சள் கரிசாலை. இது மஞ்சள் கரிசாலை. இது வெள்ளை கரிசாலை. இது வந்து முடிக்கு செம பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதுதான். இது நான்லாம் யூஸ் பண்ணதில்லை. இந்த கரிசாலை சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பிட்ருக்கேன். முடிக்கும் நிறைய போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம். உங்கள் பாருங்களும் பட்டர் பீன்ஸ் இங்கே இவ்வளோ பெருசு வந்துருக்கு பாருங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன். இன்னும் பிஞ்சு இருக்குது, வரும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த பட்டர் பீன்ஸ் எதுக்குன்னா, சூப்பர் மார்க்கெட்டில் அந்த காய் விற்றுன்றாங்க. அந்த காயில் முத்தனை காய்
ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், அந்த விதையை நட்டு வச்சேன். அது பார்த்தா அது சரி நம்ம நட்டு தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு நட்டு வச்சா அழகாக வருது. குத்து செடி கொடி செடி அந்த மாதிரி இருக்கான். இது வந்து கொடி பட்டர் பீன்ஸ். இது வந்து சாமந்தி. இது வந்து என்ன கலர்னு இன்னும் தெரியல, ஆனால் இன்னுமே பூ வைக்காமல் இருக்குது. போன வருஷம் வச்ச செடி இது. நிறைய கிளையோ வர்றது, அது செத்து போகிறது, மறுபடியும் வர்றது, அந்த மாதிரி ஆயின்ட்டுருக்கு. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இது வந்து பச்சை காராமணி செடி. 4 விதை போட்டேன். அதுக்கு தான் சொன்னேன், நம்ம போடுற விதைங்க எல்லாம் முளைச்சி வருமானு சொல்லிட்டு. நமக்கு தெரியாது, அந்த வீரியமான விதைகள் தான் முளைச்சி வரும். 4 காராமணி போட்டதில் இது ஒன்று தான் வந்திருக்கு. ஒன்று வந்துச்சு இந்த இடத்துல, அப்படியே ஒரு இதுவாக மண்ணில் மக்கி போயிடுச்சு. அது ஒரு மாதிரி பூசணம் பிடிச்சி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இருக்குல்ல, இது இந்த தொட்டியில் கட் பண்ணேன். இந்த தொட்டியில் கட் பண்ணேன். அது எல்லாத்தையும் கீரை எடுத்துட்டு இதில் நட்டு வச்சுட்டேன். இதில் ஃபுல்லாக முளைச்சி வருது. மண் தரமாக இருந்துச்சுன்னா கல்லை போட்டு கொஞ்சம் வளருன்னா கூட வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. இது வந்து கோழி கொண்ட பூச்செடி. அங்கே மாலையில் இருந்துச்சு, சாமிக்கு போட்ட மாலை. கரிசாலை இதுக்கு பறிச்சுக்கிறேன். சும்மா அதுவே முளைச்சி வந்திருக்கு இந்த கரிசாலை. இதெல்லாம் இது வந்து நீர்நிலையில் வாழக்கூடிய அந்த பொன்னாங்கண்ணி கீரை. இது அதுவும் குச்சி அங்கே இருக்குது வேறு இடத்துல. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கே சொருவி வச்சேன். அந்த தொட்டியில் இருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை இதில் நட்டு வச்சுருக்கேன். இது வந்து அதான் அந்த கோழி கொண்ட பூ. அது மாலையில் இருந்த பூ எடுத்து இங்கே சும்மா உதிரி விட்டுருக்கேன். அது இத்தனை செடி முளைச்சி வந்திருக்கு. கரிசாலை பாருங்கள், ஏகப்பட்டதான் முளைச்சி வருது பாருங்கள். விதைகள் விழுந்து, இதில் இருக்கிற விதைங்க விழுந்து முளைச்சி வந்திருக்கு. இது வந்து லில்லிப்பூ செடி. லில்லிப்பூ செடி இது வச்சது போன வருஷம் நல்ல இதில் ஒரு பிங்க் கலரில் நல்ல பெரிய பெரிய இதழோட ஒரு பிங்க் கலரு லில்லி. அதுலேயும் ஒரு விதை கனகாமரப்பூ விதை விழுந்து அது முளைச்சி வந்துருக்கு. இதுதான் சங்குப்பூ. இதோட வேல்யூக்கு எல்லை கிடையாது. இதோட இந்த சங்குப்பூனுடைய வேல்யூக்கு எல்லை இல்லை அந்தளவுக்கு. அதுக்கு தான் அதை வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து இதை சமர்ப்பணம் பண்ணுறாங்க. இந்த பூ, அந்த சங்கு வந்து அவ்வளோ நல்லதான். இதில் டீ போட்டு குடித்தா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குடிச்சு பார்த்தா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அதிசயம் பாருங்கள், இந்த மிளகா என்ன சொல்கிறது, ஒரு 1/4 கிலோ மிளகா பறித்து யூஸ் பண்ணிட்டேன் நான். இதுலேயே இந்த ஆரஞ்சில் இது மேல் நோக்கி காய்க்கிறது. ஆரஞ்சில் சன்ஷைன் அந்த மிளகாய்க்கு பேராம். இது வந்து வேறு விதை ஷேர் பண்ணாங்க, அதில் இருக்கிறது. இது சன்ஷைன் மிளகாவும். இது மேல் நோக்கி காய்க்கிறது ஆரஞ்சு. இதுலேயே கீழ் நோக்கி காய்க்கிறது ஒரு செடி இருக்குது என்கிட்ட. சிகப்பில் மேல் நோக்கி காய்க்கிறது, கீழ் நோக்கி காய்க்கிறது இருக்குது. இந்த ஆரஞ்சிலையும் மேல் நோக்கி கீழ் நோக்கி காய்க்கிறது இருக்குது என்கிட்ட. 2 மிளகாய் செடி இருக்குது. எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்னும் நம்மக்கிட்ட கீழே மேலே 2 மிளகாயும் நம்மக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், சாமந்தி செடி. இங்கே பார்த்தீங்களா,
சாமந்தி பூ. மொக்கு பாருங்க எவ்வளோ மொக்கு. இங்கே வரைக்கும் வச்சிருக்கு பாருங்க. பாருங்க மொக்கு அவ்வளோ மொக்கு இருக்கு. சங்குப்பூ அப்புறமா தான் வீட்டுக்கு போகும்போது பறிக்கணும். இங்கே பாருங்க சாமந்தி பூ. துளசி ஃப்ரைடே கட் பண்ணி சாமிக்கு எல்லாத்துக்கும் கட்டி வச்சு சனிக்கிழமை போட்டேன் சாமிக்கு. சங்குப்பூ செடி. இங்கே பார்த்தீங்களா மல்பரி செடி கட்டிங் பண்ணது அங்கங்கே சொருவி வச்சுட்டா அதுவே வந்துடுது. இங்கே இருக்கு பாருங்க காரக்குட்டி கிழங்கு செடி. சும்மா நட்டு வச்சது தான் அது இங்கேயும் வந்துருச்சு. இது வந்து பாலக்கீரை. இது முடக்கத்தான். இங்கே பாருங்க கரிசால் எவ்வளோ பெரிய செடி. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய செடி. பறிச்சிருவோம். துளசி செடி பாருங்க. இங்கே கரிசல் இருக்கு. இது வந்து அம்மன் வச்சிருச்சு. மண்ணு தரமாக இருந்துச்சுன்னா என்ன செடினாலும் வந்துடுது முளைச்சி. இங்கே முளைக்குது பாருங்க கரிசல். பறிச்சுக்கலாம். அதுக்கு கரிசலை சூப்பு செய்யும். சூப்புன்னா என்ன இது பெரிய மெனக்கெடலாம் ஒன்றும் கிடையாது. கட் பண்ணி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அது பண்ண. நீல சங்குப்பூ செடி எங்கே பார்த்தாலும் இருக்குது. மல்பரி பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது. இங்கே இந்த செடியில் கட் பண்ணி தான் எல்லா இடத்துலையும் நட்டு வச்சேன். அது எல்லா இடத்துலையும் துளுத்துருக்கு. மல்பரி ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கு பாருங்கள். மல்பரி ஃப்ரூட் பார்த்தீங்களா? இதுதான் மல்பரி ஃப்ரூட்ஸ். கட் பண்ணதான் வருது பழம் வைக்கிறது. இது வந்து பவளமல்லி செடி. அங்கே மரம் இருக்கு ஒரு இடத்துல. அங்கே கீழே ஒரு குட்டி செடி இருந்தது. விதையில இருந்து உளுந்து முளைச்சிருக்கு. நம்ம போட்டால் வராதே. அங்கே இருக்கிறது கீழே இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு வந்து நட்டு போனோம். இது பாருங்க இவ்வளோண்டு குட்டி செடி இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன். இப்போ வந்துருக்கு பவளமல்லி செடி. அது வெண்சங்கு பாருங்க. இதுலேயும் வெள்ளை கலர் சங்குப்பூ. இது வெண்சங்குப்பூ. இலை பிருண்டை பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. எல்லாம் இன்னொன்று அதிசயம் காட்டுறேன் வாங்கல. இங்கே பாருங்க காய். இந்த இலை பிருண்டியோட காய் பாருங்க. இங்கே பாருங்க பூ வச்சிருந்துச்சு. ரொம்ப நாளாக பூத்துன்னு இருந்துச்சு. அப்படியே காயாயிடுச்சு. இங்கே பாருங்க சங்குப்பூ வந்து எத்தனை பூ இருக்கு. இங்கே இருக்கு. அதெல்லாம் வீட்டுக்கு போகும்போது பறிச்சுட்டு போவேன். நான் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வீட்டுக்கு போகும்போது பறிச்சுட்டு போயிடுவேன். இப்பயே பறித்து வச்சோன்னா அது பொசுங்கி போயிடுது. இது வந்து வெள்ளை டிசம்பர் பூச்செடி. இது வெள்ளை டிசம்பர் பூச்செடி. ஒரு பாருங்க கரெக்டாக பூத்துருக்கு. 2 நாளில் ஒரு பூ வச்சுருக்கு. பார்த்தீங்களா வெள்ளை டிசம்பர் பூ பார்த்தீங்களா? செம்ம க்யூட்டாக இருக்கும். எனக்கு மற்ற டிசம்பர் பூ கலரை விட இந்த வெள்ளை பச்சை செடியில் வெள்ளை கலர் பூ ரொம்ப பிடிக்கும். அங்கே மொக்கு கூட இருக்கு பாருங்க. இலை பெருண்டை அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பறிச்சு சாப்பிட்றதுக்கு தான் முடிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க தோட்டா சுருங்கி செடி. எத்தனை செடி அங்கங்கே முளைச்சுட்டு இருக்கு பாருங்க. இந்த பாருங்க இந்த விதை இருக்குல்ல, அது காஞ்சி உடனே இங்கே கொட்டிக்குது. உடனே அது ஃபுல்லாக செடியாக வந்துடுது. இந்த இலை பிருண்டை இவ்வளோ இருக்குது. இதில் இந்த கத்திரிக்காய் ராணி இருக்காங்கல்ல, இவங்க ஒரு சூப்பர் ராணி. இங்கே பாருங்க கொத்து வயலட்டு கத்திரி. இது நிறைய பூ பிஞ்சு இப்போ அந்த மாதிரி பிடிக்குதா. ஆனால் ஒரு காய் தான் வைக்குது. அது
எல்லாத்துக்கும் இதுக்கு இடம் தரணும். அதுக்கு செடிங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குங்க. இங்கே பாருங்க, பூ மாதுளம் பூவு ஏன்னா அதை நான் ஒழுங்காக பராமரிக்க மாட்டேன்றேன், அதனால தான் அது காய் வைக்க மாட்டேங்குது. அதுக்கு பல இன்சே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மல்பெரி செடி கட்டிங்ஸ். இங்கே சும்மா அது கட் பண்ணது சும்மா இப்படி குத்தி விட்டேன், வந்தாவா வர கட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துருச்சு, இது வளர்ந்து. யாருக்காச்சும் கொடுத்து விடணும், வளர்க்குது உங்களுக்கு யாருக்காச்சும் கொடுக்கணும். இந்த வீ பாருங்க, பாவக்காய் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த ஒரு குட்டி காய். இது மாதிரி ஒரு 1/2 கிலோ காய் பறிச்சுட்டு போய் வச்சிருக்கேன் வீட்டில். இதில் குழம்பு பண்ணுறதை விட பாவக்காய் பக்கோடா பண்ணலாம். அது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. பாருங்கள், மருதாணி இப்போ பறித்து ஒரு 15 days ஆகும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தத்தையும் பறித்தேன், செடியவே காலியாக பண்ணி விட்டேன். ஆனால் மறுபடியும் இவ்வளோ வளர்ந்து வந்திருக்கு. இவ்வளோ மருதாணி இருக்குது. பொங்கலுக்கு ஹாப்பி நியூ இயருக்கு நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்துடுச்சு. 3 தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்க. பாருங்க, அந்த தொட்டால் சுருங்கி செடி பார்த்தீங்களா, எத்தனை செடி முளைச்சுட்டு பாருங்க. இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று பூ வச்சிட்ருக்கு. நம்ம தொட்டு பார்ப்போம். சொல்லுங்க என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க. மருதாணி அவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்கு பாருங்க. பறித்து கொஞ்சம் யாருக்காச்சும் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். தொட்டால் சுருங்கி வந்திருக்கு பாருங்க. பரண்டை, இலை பரண்டை எங்கெல்லாம் இருக்குது பாருங்க. இலை பரண்டை எங்கெல்லாம் வந்துருக்கு. அதான் சொன்னேன், ஒயிட்டு டிசம்பர் பூ. இது முடக்கத்தாங்கீரைக்கு பஞ்சம் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது முடக்கத்தாங்கீரை. இது அண்டவாய் கீரை. பறிச்சுட்டு விட்டு வச்சேன் அந்த காம்புங்க. அதில் கொஞ்சம் துளிர் வந்திருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். காரக்குட்டி கிழங்கு பாருங்கள், இங்கே காரக்குட்டி கீரை, இந்த காணாங்கீரை. இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அது ஃபுல்லாக அந்த காரக்குட்டி கீரை இது இருக்கு. இதுதான் வேப்பம், ஆலம், அரசு, வேம்பு 3 ஒரே தொட்டியில் ஒன்றா வச்சுருக்கேன் நான். சங்குப்பூ செடி, அந்த கரிசு என்னது பொன்னாங்கண்ணி பரண்டை. அவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள் இலை பரண்டை. அந்த இலையை மட்டும்தான் சமைக்கணும், இலையை மட்டும் பறித்து சமைச்சிக்க வேண்டியது தான். ரணக்கல்லி எல்லா இடத்துலையும் அது பாட்டுக்கு முளைச்சிருது. இது ஒரு சொல்கிறது அடினியம் செடி. கனகாமர செடி டெய்லி பூத்துருது, பறிச்சுட்டு போயிட்டு நான் வச்சுக்கிறேன். டெய்லி பூக்குறாங்க. இது பாருங்கள், கருவேப்பிலை அந்த செடியை பிடுங்கி போட்டோம். அந்த காம்பு எடுத்துகிட்டு இங்கே அப்படியே அந்த அடி வேரை கொண்டாந்து இங்கே இதில் போட்டு வச்சேன். அதை அழிக்க மனம் இல்லாமல் அதே அப்படியே துளுத்து வருது. இது வெள்ளை காம்பு கருவேப்பிலை, அந்தளவுக்கு ஒன்றும் வாசனை கம்மியாக தான் இருக்குது. அதே மல்லிகைப்பூ செடியும் அதே மாதிரி தான். அந்த அடி தண்டு மட்டும் தூக்கிட்டு இங்கே போட்டு வச்சேன், வந்துட்டுருக்கு. இதுலேயும் ஒரு பாவக்காய் செடி இருக்கு பாருங்க. பாவக்காய் செடி இங்கே இருக்குது. இதில் ஒரு கோவை செடி இருக்கு ஒன்று, இது ஒன்று கோவை செடி. இது ரெண்டும் ஒன்று தான். இது கோவை செடி. அதில் இருந்து இந்த காய் இதுவும் என்ன காய் சொல்லுது பேர் மறந்து போதப்போ.
அந்த மாதிரி பொடி பாவக்காய். அடுக்கு மல்லி பாருங்க, சரியான வாசனை இது. அடுக்கு மல்லி இப்போதான் இலையெல்லாம் கிள்ளி விட்டுருக்கேன். இதுக்கு வரும் இலையெல்லாம் கிள்ளி விட்ட பின்னாடி ஒரு டைம் ஒக்க வச்சிடும் வரும். இதில் இருந்து கட் பண்ணி இதில் வச்சேன். அடுக்காக வந்துட்டுருக்கு. இது எல்லாம் கட் பண்ண செடியை எடுத்து இதில் சொருவி அங்கங்கே சொருவி விட்டது தான். அவ்வளோ செடி சொருவி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பிக்சர்லாம் இது கும்பலாக சொருவி வச்சது தான். இதில் அது வந்து துளசி பாருங்கள், நேற்று பறிச்சு 2 டேஸ்க்கு முன்னாடி பறித்தேன். அதுக்குள்ளே அவ்வளோ துளிர் வந்திருக்கு. இது அடினியம் பூலாம் வச்சது, அடினியம் பூ வச்சது. இது புளியன் துளிர், நம்மளோட ஃபேவரு. இது புளியன் துளிர் சட்னி அந்த மாதிரி பண்ணலாம். முடக்கத்தாங்கீரை மலைக்கு ஓஹோன்னு எங்கே பார்த்தாலும் வந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்க கொடி சம்பங்கி. இது இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. இது பூ வைக்கிறது எப்போ தான் சீசன்னு எனக்கும் தெரியல. ஏதோ வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வைக்கதான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு டைமில் பூத்துருது. அதுக்கு பேர் கொடி சம்பங்கி. நல்ல வாசனை, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனை. கடவுள் வந்து அதெல்லாம் எப்படி தான் படைச்சான்னு தெரியல. இது வந்து இதுக்கு பேர், இது ஒரு கீரை தான். இதுக்கு பேர் என்னன்னு தெரியலையே, மறந்துடுறோம் நான் இதோட பேரை. அதுக்கு பேர் மாயன் கீரை. இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, மறந்துடுச்சு. ஞாபகம் தான் சொல்கிறேன். பாவக்காய் செடி, இது ஒரு பாவக்காய் செடி. அது ஆமாம், 2 பாவக்காய் செடி இருக்குது. இதில் 3 செடி இருக்குது. போடுறது கிச்சன் வேஸ்ட்டை கொண்டாந்து போடுறது தான். அது முளைச்சி வர்றது தான். இதெல்லாம் நல்லா விதை போடு, அதெல்லாம் முளைக்கணும் அப்படின்னாலாம் போடுறது கிடையாது. பாருங்கள், கிச்சன் வேஸ்ட்டை கொண்டாந்து கும்பலாக அதில் கொட்டி விட்டது. மொத்தமும் முளைச்சி வந்துடுச்சு கும்பலாக. அப்படி விட்டுட்டேன். அதில் இருந்து 2 எடுத்து இதில் வச்சு விட்டேன். இதில் அது வந்துடுச்சு. அப்படியே இது ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு காயும் வச்சிருச்சு. நிறைய காய் வச்சிருக்கு. என்னுடைய பல நாள் கனவு டிராகன் ஃப்ரூட் செடி நட்டு வச்சு வளர்க்கணும் அப்படின்ட்டு பாருங்கள். இது இந்த செடி கிடச்சி எனக்கு 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஆனால் அதுக்கு ஒரு தொட்டி ரெடி பண்ணி வைக்க முடியல என்னால். இவ்வளோ வெயிட் பண்ணி கடைசியில் இப்போ அந்த தொட்டியை, அது கூட சீதா செடி இருக்கிற தொட்டி தான், இதுங்களையும் அழிக்க முடியல. அதுலேயே அதை நட்டு இங்கே வச்சுருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பியை நம்பி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா இதுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல இருக்குது இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி. அதனால் அது பிடிச்சு நிற்கிறதுக்கு, அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கொம்பு கம்பி அது மாதிரி ரெடி பண்ணி வைக்கணுமா இந்த வளர்க்குறவங்களுக்கு. இங்கே ஒரு கனகாமரம் செடி, இதெல்லாம் தன்னா விதை விழுந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு செடி வச்சோம் இல்லையா, அதுலேருந்து விழுந்து முளைச்சது. இது வந்து சில்வன் பாசலை. இந்த ஒரு கீரையே போதும் போல இருக்குது நம்மளுக்கு 1 டேக்கு சமைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி இதில் இருந்து உடஞ்சிருச்சு எடுக்கும்போது. அது அப்படியே அங்கே வச்சுருக்கேன். அது வளர்க்கணும். இங்கேயே ஒரு கரிசலை செடி இருக்குது. இது பேர் தான் மாயன் கீரை. மாயன் கீரை பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய செடி இருக்குது. மாயன் கீரை செடி அதை சமைக்க முடியாமல் தான் அப்படி இருக்குது. எத்தனை கேட்டுனா சமைப்பான். வச்சது ஒன்று அதுக்கு 10 கிலோ வந்துட்டு டப்புன்னு கீரையாக முளைச்சி கிடக்கு. என்னால் சமைக்க முடியல. அந்த பக்கம் போயிடலாம். இங்கே பாருங்க,
இவங்க வந்து டே குயினா, பகல் ராணி. இவ்வளே ஒன்று சின்ன ஒரு காம்பு தான் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன். இது என்ன செடி என்ன பூ எதுவும் தெரியாது, கொடுத்தாங்க அந்த கையில். அதெல்லாம் இந்த விஜய் ஷேரிங்கில் கொண்டாந்தாங்க, போட்டுருவாங்க கட் பண்ணி, நீங்கள் வேணுன்றவங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சின்ன காம்பு எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க. அழகுங்க, அழகுங்க, அழகிங்க. வாசனை இவ்வளோதான் செய்யனால இந்த வாசனையெல்லாம் நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியலங்க. அந்த வாசனை என்னம்மா பூத்துருக்கு பாருங்க, பூத்துக்கிட்டே இருக்குங்க, பூத்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு அழகான தொட்டியில் ரெடி பண்ணி வச்சோம்னா, வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சோம்னா இதுக்கெல்லாம் இதோட வேல்யூ தனிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்க, கரிசாலி பறிச்சுக்கலாம். இந்த ட்ராகன் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னமோ ரோஸ்மேரி செடி 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து நட்டு வச்சேன். ஆனால் அது வரல இந்த மண்ணுக்கு, என்ன ரீசனு தெரியல. இது ஒரு என்னவோ, இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் பேரில் என்னென்னமோ சொல்லுவாங்க அந்த பூங்களுக்கு பேர். ஆனால் பூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பிங்க் கலர், ப்ளூவில் இருக்கும், பிங்க்கில் இருக்கும். ப்ளூவில் இருந்துச்சு, நானே அழைச்சிட்டேன். ரொம்ப எல்லா இடத்துலையும் வந்து டார்ச்சர் பண்ணுச்சு, அதனால வேரோட அழிச்சு போட்டேன். இது மாயன் கீரை, இது கொஞ்சம் பிச்சுக்கலாம் நம்ம சூப்பு பண்ணுறதுக்கு. இப்போ ஞாபகம் வந்துடுச்சு, அந்த ஒரு கீரை சொன்னாங்க. இதோட பேர் தவசிக்கீரை, அது பேர் வந்து தவசிக்கீரை. அது பேர் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அது பேர் தவசிக்கீரை. அது மாதிரி இருக்கு. நம்ம ராணி அம்மா, சீதா ராணி அம்மா, துளசி ராணி அம்மா, துளசி. இவங்க வந்து ராமர் துளசியம், இவங்க லக்ஷ்மண் துளசியம். ராமன் லக்ஷ்மண், லக்ஷ்மி துளசி அங்கே இருக்கு. அது வந்து ஃபுல் ஒயிட்டாக, அந்த ஃபுல் கிரீனில் இருக்கும். மல்லிகைப்பூ வந்து இது ஃபுல்லாக கட்டிங்ஸுனாக்க இலையை உருவி விட்டேன். அந்த அளவுக்கு இப்போது துளிர் பிடிச்சிட்டு இருக்கு. இது ஒரு மருதாணி செடி. எதுக்கு இங்கே பாருங்க, தொட்டால் சுருங்கி செடி இதில் வச்சுருக்கேன். துளசியும் தொட்டால் சுருங்கி செடியும் மருதாணியும் ஒரே தொட்டியில் வைக்கணுமா. அப்போ வந்து இதுக்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி அப்படின்றாங்க. இது 3 லக்ஷ்மி துளசி, ராமர் துளசி, மருதாணி, அப்புறம் வந்து இந்த இது தொட்டால் சுருங்கி, இதை 3த்தையும் ஒன்றா வச்சு வளர்த்து அது விளக்கு ஏற்றி நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப அதிர்ஷ்டம், ரொம்ப நல்லது. வீட்டில் ஏதோ நெகட்டிவ் அண்டாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு பார்த்தாக்க நிறைய நெகட்டிவ் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன மாதிரின்னு தெரியல. பாருங்களேன், இங்கே ஒரு காகித பூ பாருங்கள், காகித பூவு போகன் வில்லா. ஒரு இடத்துல பார்க்கில் ரொம்ப அழகழகான பூ வச்சுருந்தாங்க. அந்த பார்க்கில் எத்தனை குச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சா, ஆனால் இது ஒன்று தான் வந்தது. ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயும் ஒரு கனகாமர செடி விதையில் எலும்பு முளைச்சது பாருங்க, ரணக்கல்லி. இங்கே ஒரு தவசிக்கிற செடி இருக்கு பாருங்க, இது ஒரு தவசிக்கிற செடி. இங்கே பாருங்க பெரண்டை, இது வந்து உருட்டு பெரண்டை. எல்லாம் குச்சி கட் பண்ணி நட்டு விட்டேன். இப்போ 2 வாட்டி நான் அறுவடை பண்ணிட்டேன். இந்த துளிர் வர அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் நான். பாருங்க, முருங்கை குச்சி ஒடிஞ்சு போச்சு. சரி, அந்த குச்சியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், சும்மா ஊனி வைப்போம். மழை டைமில் துளிர் வரத்த என்னன்னு சொல்லிட்டு ஊனி வச்சுருக்கேன். துளிர் வந்துச்சுன்னாக்க பார்ப்போம்.
பாருங்க உருட்டு பிரண்டு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கிடைச்சது. இந்த பாட்டிலில் தான் ஃபஸ்ட்டு ஒரு குச்சி தாங்க சொருவி வச்சேன். அதில் இருந்து அது போய் அங்கே வேர்க்கும், ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அது சொருவிக்கிட்டு அப்படியே இவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கு. இதில் இருந்து நிறைய பறித்தேன், நிறைய பறித்து சாப்பிட்டாச்சு. பத்தாத்துக்கு இங்கே கட்டிங்ஸ் இது ஒன்று நட்டு வச்சுருக்கேன், இன்னும் வேறு இடத்துலையும் நட்டு வச்சுருக்கேன். நான் இந்த பூவை பறிச்சுப்போம். 2 பூ இருக்கு. நேற்று தேடி தேடி பறித்தேன் பிரதோஷம் சாமிக்கு, ஆனாலும் மிஸ் ஆகிருக்குது. வாசனை அப்படி இருக்குது. இந்த அடுக்கு மல்லி தான். ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு, நேற்று பறிச்சுட்டேன் நான். ஒரு கத்திரிக்காய் செடி, இதெல்லாம் பழைய செடி. எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வந்துருக்கு பாருங்க. அந்த தொட்டியில் இருந்து என் உயரத்துக்கு வளர்ந்துருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்க ஏர் ரூட் மாவு தயாரிப்பாங்களாம். அதோட கிழங்கு, அது ஒரு கிழங்கு கொடுத்தாங்க. அதை நட்டு வச்சா இவ்வளோ பெருசு வந்திருக்கு. அதில் இருந்து வியாதி நிறைய பிடிச்சிக்கலான்னு பார்க்குறேன். புவனேஷ், இது ஒரு மாயன்கீரை தொட்டி பாருங்க. அது இருக்கு நிறைய. மாயன்கீரை நிறைய தொட்டி வச்சிருக்கேன். எல்லாம் மழை தண்ணி பிடிக்க வைக்கிறதுக்கு ஃபுல்லாக குடம் தவளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். நான் என்னென்னமோ இருக்கும். மாடியில் தான் எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டுருவேன். என்ன பாருங்க, இது ஒரு கனகாமர செடி இங்கே ஒன்று இருக்குது. இது ஒரு மல்லிகைப்பூ செடி. இது ஒரு என்ன செடி, அதோட பேர் மல்பெரி செடி. கட்டிங்ஸ் சொறி வச்சு இங்கே ஒன்று வளர்ந்துருப்பாருங்க. இந்த மல்லிகைப்பூ செடி விலைக்கு வாங்கினேன், ராமர் பானம்னு சொல்லிட்டு இது வச்சேன். இது வந்திருக்கு. இதுவும் சும்மா அந்த அடுக்கு மல்லி அங்கே குச்சி சொறி வச்சு அது வந்திருக்கு. இதெல்லாம் விதையில் இருக்கும் அந்த கனகாமர செடி. இது பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கினேன். ரோஜா மாதிரி இருக்குமா அந்த மல்லி, இன்னமும் பூக்கலை. ஏன்னா அது வளர்க்குறதே பெரிய இது பண்ணி தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அவ்வளோ இது பண்ணுது. கொஞ்சம் நம்ம வளர்க்கணும்னு இது பண்ணோம்னா அது கொஞ்சம் ரங்கு பண்ணுது நம்மக்கிட்ட. இது என்னது ரோசா பினாக்கா கத்திரிக்காய். இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஒரு பெரிய கத்திரிக்காய் பறித்தேன் நான், வந்திருக்கு. அது வேங்கரி கத்திரி. அதுவும் வச்சுக்கிட்டு இருக்கு, அப்பப்போ வச்சுக்கிட்டு தான் இருக்கு. வேங்கரி கத்திரி, வெத்தலை வெள்ளிக்கிழங்கு செடி போது பாருங்க. வெத்தலை வெள்ளிக்கிழங்கு செடி இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இவங்களெல்லாம் வீட்டு என்ட்ரன்ஸில் பார்க்கில் வைக்கிறது. இதெல்லாம் தொட்டி அந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக பண்ணி வச்சா நல்லா இருக்குங்க. பாருங்க, இங்கே ஒரு மல்பெரி குச்சி சொருவி வச்சு இது ஒன்று வளர்ந்துட்டு. இது ஒரு மல்பெரி செடி. மல்பெரி செடியே தோட்டம் ஃபுல்லாக இருக்கு அங்கங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டி கத்திரி செடி போட்டேன், விதை போட்டேன். அது 2 விதை மட்டும் வளர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்க. அந்த முள்ளு சந்தில் பிளாக் பியூட்டி கத்திரி, குண்டு கத்திரியா மாற்று வந்துட்டு இருக்கு, வரட்டும். இது பாருங்க கரிசாலி, நல்ல பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு. எவ்வளோ பெருசாக அந்த கரிசாலி செடி வளர்ந்துருக்கு பாருங்க. நம்ம கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம். தூர்க்கீரை பறிச்சுக்கலாம். சில்வன் பசல், இதுவும் அந்த காரக்கொட்டி கீரை தான். இது ஒரு டைப், இது குண்டு டைப். அது கொஞ்சம் லென்த்தியாக அப்படி இருக்குது. இங்கே ஒரு காரக்கொட்டி இருக்குது. இங்கே ஒரு என்ன செடி, பட்டர் பீன்ஸ் செடி தான் இது போயின்னு இருக்கு. இங்கே ஒரு செடி, இது மிளகு செடி. இது
இது அவ்வளோ இருந்துச்சு, பறித்து 2 முழம் கட்டி சாமிக்கு போட்டுட்டேன். இந்த பேசில் இது வந்து சிவனுக்கு ரொம்ப விருப்பமா, பிரதோஷ அன்னைக்கு சிவனுக்கு போட்டேன் கொண்டு போய். இது கட் பண்ணி அப்படியே ரசம் வச்சிடறோம். செம்மையாக துளிர் வர பறித்து ரசம் வைக்க அப்படியே சரியாக போயிடுது. பறித்து ரசம் வச்சிடுறோம். சும்மா இருக்கிற கொட்டியை பாருங்க. இந்த என்னது அது சேகப்பு பண்ணாங்க, நீ சும்மா வச்சு விட்டா அது பாட்டுக்கு அது வந்துருக்கு அந்த டப்பாவில். இந்த மாதிரி 4 டப்பா வச்சாவே நம்மளுக்கு வேணுன்றது கீரை கிடச்சிடும். இதோ அழகு செடி சும்மா அப்படி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண முடியாமல் இப்படியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலலாம் போட்டு அப்படியே வச்சிருக்கேன். எல்லாம் தொட்டியில் தான் இருக்கு பாருங்க, தொட்டியில் தான் இருக்கு. நல்லா நம்ம எடுத்துட்டு போய் கொடுத்தா வாங்கிப்பாங்க. யாருக்கு நம்மளுக்கு வேலை இருக்குது அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. கருவேப்பிலை, சேவப்பு காம்பு கருவேப்பிலை, இது விதையில இருந்து வந்தது தான். அந்த குருத்தை வந்து ஏதோ அட்டாக் பண்ணிடுச்சு பாருங்க. அதுலேயே போராடி மறுபடியும் துளுத்து வருது. அதுலேயே அந்த குட்டி பசுல இருக்கு. மயில் மாணிக்கம் வந்துருக்கு எங்க இருந்தோ, அது இங்க இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க. வெள்ளை ஒயிட் டிஸ்மர் இங்க ஒரு செடி, இது விதையிலிருந்து வளர்ந்ததுங்க. விதையிலிருந்து வளர்ந்து இங்க ஒரு ஒயிட் டிஸ்மர் செடி வந்து நல்லா பெருசாவே ஆயிடுச்சு. இது ஒரு மருதாணி செடி, இதுவும் விதையிலிருந்து வந்தது தான். விதையிலிருந்து துளுத்து வந்துச்சு, அதை அப்படியே விட்டுட்டாங்க. நித்திய கல்யாண செடி இதெல்லாம் ஒரு வீட்லயே இருக்க வேண்டிய ஒண்ணு. இந்த கற்பூரவல்லி எங்க இருந்தோ ஒரு துளிர் வந்து விழுந்துச்சு, இங்கே அப்படியே வேர் பிடிச்சுன்னா அப்படியே வளர்ந்துருக்கு. இது ஒரு நீல சங்குப்பூ செடி, பிங்க் கலரும் இருக்குது. இதுலேயே ஒரு செடி பிங்க் கலர்லேயும் இருக்கு. கரெக்டாக பூத்துருக்கு, பிங்க் கலரு ஒயிட்டாக இருக்கு. இதுலேயே ப்ளூவும் வரும், ப்ளூ பூவும் பூக்குது. அந்த மாதிரி 3 கலர்லேயே இங்கே பூ வைக்கிது. இதெல்லாம் இது வந்து என்னது பேர், லெமன் கிராஸ். அதுவும் லெமன் கிராஸ், இதுவும் லெமன் கிராஸ். இன்னொரு இடத்துலயும் இருக்கு. இது வந்து பென்சில் கேக்டஸ்ன்னு சொல்லிட்டு இதுவும் சூப்பராக வளர்ந்து வந்துருக்கு. இங்கே பாருங்களேன், கற்பூரவல்லி. இதெல்லாம் மழை தண்ணி பிடிச்சி வைக்கிறதுங்க, குடம் செடிக்கு ஊற்றுறதுக்கு. கற்பூரவல்லி பாருங்க, தோட்ட மாதிரி வளர்ந்து கிடக்கு, பெரிய தூரம். என்னோட வெத்தலையம்மா அவ்வளோ இதுவாக வளர்ந்தாங்க, கீழே போயிருக்காங்க. பெரிய செடி இருந்துச்சு, அது இறந்துடுச்சு. அதில் இருந்து மறுபடியும் துளிர் வந்து வருது. இங்கே பாருங்கள், இது ஒரு பட்டர் பீன்ஸ் செடி போயின்னு இருக்கு பாருங்க, இப்படியே போயின்னு இருக்கு பட்டர் பீன்ஸு. காணாவாலை. இன்னொரு ஃபேமஸ் சொல்கிறேன் பாருங்க, அகத்திக்கீரை செடி. இது வந்து ஃப்ளவர் ஷோ மாதிரி வச்சுட்டேன். அது அப்படியே இது பூத்துச்சுன்னா இது கண் பார்க்கறதுக்கு அப்பா ஒரு 2 கண்ணு பத்தாது அந்த கலர் பார்க்கறதுக்கு. இந்த பட்டர் பீன்ஸு பூ வச்சுருக்கிறத பாருங்க, அழகு வைக்கும். காய் வைக்க முன்னாடி காட்டுறேன். இது அலரிப்பூ, அதுலேயே சிகப்பு கொடி பசல பூ இருக்கு. இது வந்து அழுதை பூவு அப்படி இருக்கு. அந்த சைடெல்லாம் இருக்குது நிறைய. அதெல்லாம் செடி வைக்கிறதுக்காக அந்த கேனெல்லாம் கொண்டாந்து போட்டேன், அதுக்கு உண்டான இதுவே இல்லை. அது ஒரு நித்திய கல்யாண செடி, நிறைய பறிச்சுட்டு போய் அதை கஷாயம் போட்டு குடிக்கிறோம். பசலுக்கு மாஞ்செடி பாருங்க, அதில் விதையிலிருந்து அந்த செடியை அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஏணிக்கடியில் அங்கே இழுத்து வச்சுட்டு போனாங்க, அதுக்கு மேலே என்னால் அவுத்த முடியல அப்படின்ட்டு இருக்கேன். இதை வந்து ஃப்ரைடே ஆனால் இதை பறிச்சுட்டு போயிட்டு இலை வாசலில் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டிடுறாங்க. திராட்சை செடி கொடி போயின்றது பாருங்களேன், திராட்சை செடி இந்த வருஷம் காய் வைக்கணும்னு நினைக்கிறேன். கத்தாழை வந்து என்ன மாதிரி இருக்கு பாருங்க, என்ன மாதிரி வளர்ந்துருக்கு கத்தாழை.
இது வந்து பச்சை பசலை சிகப்பு பசலை ரெண்டும் இருக்குது ஒரே இடத்துல வளர்ந்துட்டு. இங்கே ஒரு பேசில் செடி இருக்குது, அதுவே ஒயிட் கலர் அந்த பட்டன். இங்கே பாருங்கள், அதான் தேனி. இங்கே தான் எங்கேயோ கூண்டு கட்டிகிட்டு இருக்குங்க போல இருக்குது. தேனி எங்கே வச்சுருக்குதுங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும். தேனீக்கள் நிறைய வருது. இங்கே ஒரு ஒயிட் சங்குப்பூ செடி இருக்குது. ஒயிட் சங்குப்பூ, முல்லைப்பூ செடி. இதுதான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருந்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் செடி. இது வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். இது நான் நடுவில் போன வருஷம் போட்டதுல இருந்து ஒரு குட்டி எங்கேயோ இருந்து துளிர் வந்துட்டு அதில் இருந்து அப்படியே வந்துச்சு. அதை அப்படியே மேனேஜ் பண்ணி வளர்த்துட்டேன். நல்ல பெரிய செடியாக வந்துருச்சு. இதுதான் நம்ம முன்னாடி காலத்தினுடைய குண்டுமல்லி செடி. இது ஒரு முல்லைப்பூ செடி. இதெல்லாம் எவ்வளோ பூ பூத்துருக்கு. இது இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது ஒரு முல்லைப்பூ செடி. சொன்னேன் சிகப்புலேயே வந்து மேல் நோக்கி காய்க்கிற மிளகா செடி. இது அப்போ முன்ன பறிச்சது கீழ் நோக்கி காய்க்கும். இது வந்து மேல் நோக்கி காய்க்கிற சிகப்பு மிளகா செடி. இது ஒரு பென்சில் கேக்டஸ். புளியஞ்செடி இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. ட்ராகன் ஃப்ரூட்டு நான் சொன்னேன்ல, அங்கே 2 செடி வச்சுருக்கேன். இங்கே 2 செடி இருக்குது. இதெல்லாம் மாற்றி வைக்கணும். இது பிங்க்கு பட்டன் ரோஸு. இது பாருங்கள், இது வந்து 1000 மதர்ஸ் ஆஃப் பிளான்ட். இதில் நிறைய விதைங்க அப்படியே அந்த கண்ணுங்க விழுந்து ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுவும் பாருங்க 1000 மதர் செடியா. இது வெளியே கரிசாலை இருக்குங்க பாருங்க. இதில் மறைச்சிக்கிட்டு கிள்ளி எடுத்துக்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு சூப்பு பண்ணி சாப்பிட்றலாம். இது ஒரு கீரை. இதில் இருந்து பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. பாருங்க, புதினா குச்சியை கொண்டாந்து புதினா குச்சியை இப்படி நட்டு விட்டுருக்கேன். இப்போ தான் நட்டது. அது இன்னும் அது ஃபுல்லாக வேர் பிடிச்சி இன்னும் நிறைய. இதில் வந்து 3 கலர் வச்சுருக்கேன். ஒயிட்டு, பிங்க்கு, எல்லோ 3 கலர் வச்சு நட்டு வச்சுருக்கேன். அதில் அது ஃபுல்லாக இப்போ தான் நட்டது. இந்த செடி பாருங்கள், ரெட்டு ஒயிட்டு, இது 2ம் பூக்கும் 10 மணிக்கு. அது பேர் 10 மணி பூ. 10 மணிக்கு தான் பூக்கும். அது பேர் வந்து 10 மணி பூ. இது ஆரஞ்சு வெள்ளிக்கிழங்கு செடி. இது தக்காளி செடி. அப்படியே விட்டுட்டேன் வளர்த்துன்ட்டு. முருங்கை செடி குச்சி சும்மா சொருவி வச்சது பாருங்க. அங்கே துளிர் வந்துட்டுருக்கா முருங்கை செடி. இங்கே வேப்பன் செடி அதிகம் வந்து. இதுதான் இன்னும் நம்மளுக்கு பெரிய தேவை இருக்கு. தர்பை இருக்குல்ல, தர்பை இதுக்கு பேர். நம்ம நிறைய இந்த ஐயருங்கெல்லாம் கையில் இது கட்டிக்கிட்டு தான் மந்திரம் சொல்லுவாங்க கோயிலில். கிரகணத்தப்பெல்லாம் வீட்டில் வச்சுப்பாங்க. இதை சாப்பாட்டுல எல்லாம் போட்டு விடுவாங்க. கிரகணத்தப்போ அந்த தோஷம் தாக்காமல் இருக்கிறதுக்கு இதை போட்டு வச்சுப்பாங்க சாப்பாட்டுலலாம். நாவல் செடி நிறைய அங்கே விதைங்க சாப்பிட்டு போட்டது அத்தனையும் செடியை வந்து முளைச்சிருக்கு. நாவல் செடி, ரணகல் பூ வைக்க போட்டுருக்கு. அவ்வளோ ஆயிரம் வளர்ந்துருச்சு. அங்கே ஒரு செடி ஃபுல்லாக பசலைக்கீரை. இன்னும் முக்கியமாக என்னோட முருங்கை மரம் பறிச்சிக்கிட்டே இருக்கேன். அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது, இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. அங்கே வந்து 3-4 முருங்கை மரம் இருக்குது. இது மாதிரி தனித்தனியாக வச்சாக்க சூப்பராக வந்துடும். கோழி கொண்டையை அந்த சொன்னால விதை போட்டு வச்சுருக்கேன்ட்டு. இதில் இது பூவே வச்சிருச்சு. இது
அந்த ஒரு செடி சொன்னேன்னு ஒரு செடி அதில் பிங்க் கலர் பூ வச்சுருக்கு பாருங்க. அந்த இது ஒரு மல்லிகைப்பூ. இதெல்லாம் கட்டிங்ஸு சொறி வச்சு வந்துனே நம்மளோட ஃபேமஸ் சைனீஸ் ஆரஞ்சு. இது வச்சுடுவோம் இங்கே கீழே. அப்புறம் எடுத்துவோம். நம்ம தோட்டத்துக்கு பெருமை சேர்க்கறது வந்து இது குப்பை கிடையாது, இதுதான் வரும். பழுத்து இருக்கு ஆரஞ்சு. அப்பப்போ பறித்து ஜூஸில் அதான் அந்த சங்குப்பூவில் போட்டு அங்கே பாருங்கள். லைட் பிங்க்கு டிசம்பர். இது லைட் பிங்க் டிசம்பர். இது பூத்துருக்கு. இப்போ தான் ஒரு பூ இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பூத்துருக்கு பாருங்க. அந்த மாதிரி இதுலேயே இது இங்கே வச்சிருவோம். ரணகல்லி அது பாட்டு. இது இதில் இருக்கிறதுனால இதுக்கு என்ன பெனிஃபிட்னா, இது வந்து காற்றுல இருக்கிற வாட்டரெல்லாம் அப்சர்வ் பண்ணி இது வளரக்கூடியது. இது இப்படி இழுத்து இந்த செடிக்கும் கிடைக்கிது. அது இதோட இருக்கிற தண்ணி, இது காற்றுல இருக்கிற தண்ணியை உறிஞ்சி அந்த வேர் வழியாக இதுவும் சுவாசம் பண்ணி வளருது. நான் தண்ணியே ஊற்றலனாலும் இது காயறதே கிடையாது. இந்த தொட்டி காஞ்சின்னு இருந்துச்சுன்னா கூட இது வந்து பசுமையாகவே இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் வேறு தொட்டிங்களில் இருக்கிறதெல்லாம் கூட பார்த்துருக்கேன் நான். இந்த ரணக்கல்லி இருக்கிற அந்த தொட்டிங்க வந்து காயறதே இல்லை. அந்த செடிங்க, அதில் இருக்கிற செடிங்க வந்து காயறதே இல்லை, அப்படியே இருக்குது. இது நீட்டு பாவக்காய் வச்சதில்லை. இப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி காய்ச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கு, பச்சை தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல, தான் ஒரு மாதிரி சோகமாக இருக்கு. பார்க்கலாம் துளிர் வந்து வரத்தான்னு சொல்லிட்டு. சிகப்பு பசலுக்கு இதெல்லாம் பறித்து சாப்பிட முடியும். பறித்து சாப்பிடணும் தான் விட்டு வச்சுருக்கேன். ஆனால் பறிக்கிறதுக்கே முடியறதில்லை. அந்த மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, அந்த கரண்டு குச்சி பூரா நட்டு வச்சுருக்கேன். அது எப்போ துளுத்து வருதுன்னு பார்க்குறேன். இந்த ஆரஞ்சு மிளகா சொன்னால மேல் நோக்கி காய்க்கிறது ஒன்று காட்டினேன். இப்போது சன்ஷைன் மிளகா. இது வந்து சன்ஷைன்லேயே கீழ் நோக்கி காய்க்கிறது. இப்போ காய் இல்லை. இந்த டிசம்பர் பாருங்கள், அந்த ஒயிட் காட்டினேன்னா லைட் பிங்க்கு காட்டினேன்னா இது வந்து டார்க்கு பிங்க்கு. அங்கே பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட் செடி அங்கே ஒன்று வச்சுருக்கேன் புதுசாக நட்டு. இது ரெயின் லில்லி. இந்த கத்திரி செடி பாருங்கள் ஃபுல்லாக. இதுவும் ஒரு கத்திரி செடி. இதுவும் நிறைய கத்திரி. இதில் இப்போ தான் அந்த என்ன கத்திரி, சேலம் கத்திரி பறித்து எடுத்தேன். இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பறித்தேன். மறுபடியும் இதில் ஒரு பிஞ்சு, இதை ஏதோ பூச்சி அட்டாக் பண்ணிடுச்சு. மல்லிகை பாருங்க, முருங்கைக்கீரை பாருங்க. என்ன சாப்பிடுன்னு சொல்லுதுங்க. இப்போ அது வளர்ந்துட்டு மலைக்கு. ட்ராகன் ஃப்ரூட்ஸு. இந்த பசலுக்கீரை பாருங்கள், சிகப்பு பசல் எப்படி இருக்குது. ரணக்கல்லி பாருங்கள், அங்கே 2 தூள் விழுந்து அது 2 முளைச்சிக்கிட்டு இருக்கு. சிலோன் பசலை. இந்த சீதா செடி இதில் இருக்குது. அது என்ன பண்ணுறது, காய் வைக்கிறதா என்னன்னு விட்டு வச்சுருக்கேன். இது வந்து புளிச்சக்கீரை செடி. இது வந்து புளிச்சக்கீரை விதை. நீங்கள் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. புளிச்சக்கீரை அதில் பூ வைக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு காய் வரும். இதுக்குள்ளே தான் அந்த விதை இருக்குது. எடுத்து காட்டுறேன். இதை பாருங்க, இங்கே பறித்து வச்சுருக்கேன். அது கவனிக்கல, ஏற்கனவே பறித்து வச்சுருக்கேன். பாருங்க விதை. ஒரு வாட்டி எடுத்துங்க கீழே போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். மலையில் போயிடுச்சு அது. இதுதான்
அதனுடைய விதை. இதை வந்து வறுத்து எள்ளு மாதிரி வறுத்துட்டு இங்கே பாருங்கள் தேன்பூச்சி எப்படி வந்துருக்கு பாருங்கள் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு. அப்பா எவ்வளோ தேன்பூச்சி. எங்கே கூண்டு கட்டியிருக்கோ இதுங்க போகிற வழியை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எங்கே கட்டியிருக்குன்னு தெரியல. அப்படியே உளுந்து பெருள்றது பாருங்களேன். உளுந்து பல்ட்டி அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காது அந்த பூவுக்குள்ள உளுந்து. இந்த விதையை வந்து தேன் மாதிரி இன்னும் பெருளுது அந்த பூச்சி. இதை வந்து எள்ளு மாதிரி அப்புறம் கொள்ளு மாதிரி வறுத்து இதை வந்து சட்னி பண்ணுவாங்க. எங்கள் பாட்டி பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே அதை மறந்துட்டாங்க. முதல்ல இது விளையிறதே இல்லை. இப்போ எங்கள் பாட்டி தான் அதெல்லாம் நம்மளுடைய அவங்களுக்கு வந்து இப்போ எதுவும் இப்போ இருக்கிற இதெல்லாம் இல்லை. அப்போ இதெல்லாம் விளைஞ்சாதான் அவங்க வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு அந்த மாதிரிலாம் போட்டு விளைஞ்சாங்க. அதை வச்சு சட்னி பண்ணுவாங்க. அதை வச்சு அரைச்சிட்டு வறுத்து இது ஒரு கனகாமர செடி, இது ஒரு கனகாமர செடி, இதுதான் அந்த அரூர் செடி. இது பாருங்க, இது உங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக. பட்டர் ஃப்ரூட்டு அவகோடா அப்படின்னு சொல்கிறீங்கள அந்த செடி விதை போட்டு அது முளைச்சி வந்திருக்கு. பட்டர் ஃப்ரூட்டு இங்கே ஒரு செடி 3 செடி முளைச்சி வந்துருந்தது. ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் வச்சுருக்கேன். இப்போது இது 2 இருக்குது. இது வேறு எங்கேயாச்சும் நடுறதா இல்லை யாருக்காச்சும் கொடுக்குறதா பார்ப்போம். இதுதான் அந்த என்னது இது ஒரு அவரை செடி சொன்னேன், பட்டர் பீன்ஸ் செடி இங்கே 2. இது வேறு இடத்துல முளைச்சி வந்தது. அது அந்த அளவுக்கு சரியாக வளரல. அதனால் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சேன். அதுக்கு மூட்டையை பாருங்கள், இவ்வளோ பெரிய மூட்டையில். அது வந்து ஏற்கனவே மண்ணை போட்டு குப்பையெல்லாம் போட்டு அதில் இருந்துச்சு. சரி, அது மக்கின குப்பையில், ஏன்னா அந்த அவரை செடிங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, மக்கின குப்பையில் தான் நல்லா வளரும். அதனால் அதை நட்டு விட்டுருக்கேன், அதில் வளரட்டும்னு சொல்லிட்டு. இது ஒரு முருங்கை செடி இருக்கு. இது ஒரு முருங்கை செடி, அது ஒரு முருங்கை செடி. இவங்களுக்கெல்லாம் தொட்டி பத்தலை. இதெல்லாம் இன்னும் மரத்தை கொண்டாந்து தொட்டிக்குள்ளே அடித்து வச்சா நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. அந்த அளவுக்கு வராது. ஓரளவுக்காச்சும் தொட்டி இருந்தால் தான் அது வேர் ஓடி வளரும். இது அதான் அந்த குச்சியை சொருவி வச்சு வளர்ந்தது தான் இதில் இந்த செடி. இவ்வளோ பெரிய திரமா வச்சுருக்கேன் நான் பாருங்கள். அதுவும் பூ வச்சுருக்கு. இங்கே ஒரு லெமன் கிராஸ் செடி இருக்குது பாருங்கள். கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இருந்து அவ்வளோ துளிர் வந்திருக்குது. லெமன் கிராஸ் இதுவும் குச்சி நட்டு வச்சு வந்த செடி தான். இது வந்து சிலோன் பஸ்ஸில் ஃபுல்லாக, இந்த தொட்டி ஃபுல்லாக சிலோன் பஸ்ஸில் தான் எங்கே வரைக்கும் போய் வளர்ந்துன்றது பாருங்கள். வேணும்னா நம்ம பறித்து சாப்பிட்லாம். எவ்வளோ தான் தின்றது, கீரையே தின்னு போர் அடிக்குது பாருங்க. தொட்டால் சுருங்கி தோட்டம் பூரா அவங்க தான் இருக்காங்க. சங்கப்பூ இதாக இருக்குது, அது பறிச்சுக்கலாம் பாருங்க. இதுதான் என்னுடைய மாடி தோட்டத்தினுடைய ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகே, தேங்க்யூ.